Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்மஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்காங்க இங்க, மலையாள ஸ்டார்ஸ், தமிழ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியால இருந்து நிறைய படங்கள் இங்க ரிலீஸ் ஆகுது. ஏன் விஜய் சார் இங்க மம்முட்டி சார், மோகன்லால் சார், அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்ல கூட ரஜினி, கமல் இவங்க எல்லாம் இங்க வர்றாங்க. ஆனா சாருங்கிறது அவர் மாசு, அவரோட ஃபேஸ் தான் எல்லாத்துக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். முதல்ல நம்ம அஜித் படம், நம்ம படம், தளபதி படம் பக்கம் பக்கம் தான் தியேட்டர்ல. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு நாங்க. இப்ப தளபதி படம் முன்னாலே பிரச்சனை தான். அதான் இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம பேசுறவங்க பின்னாடி நாம போயிட்டு இருந்தா நம்ம வேலை நடக்காது. அவங்க பேசின இந்த ஒர்க் முடியல. ஓ இப்பொழுது நீங்க பண்றீங்க, உங்களுக்கு அவ்வளவு இருக்கும், நீங்க சொல்ல முடியாது, நிறைய பொருள் இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வணக்கம். இன்னைக்கு கூட பயங்கரமான வாரியர்ஸா இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் வாரியர்ஸ் பாலக்காடுல இருந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். பிரதர்ஸ் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இது எவ்வளவு ஜொலிக்கிறீங்க, பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க விஜய் அவரோட அப்படின்றத தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் சொல்லிருங்க, எத்தனை வருஷமா பயணிக்கிறீங்க அதுவும் சொல்லுங்க. இண்டிவிஜுவலா நேம். மன்சூர், நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க விஜய் அவரோட? 25 வருஷம். பைசல் 75 வருஷம். வினோத், நாங்களும் 25 வருஷம். விசார் 25 வருஷம். 25 வருஷம். எல்லாரும் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா 25 வருஷமா ஒரு நடிகரோட பயணிச்சிருக்கீங்க, இயக்கமா இருக்கும் பொழுதும் அவங்க கூட பயணிச்சிருக்கீங்க, இப்போ தலைவரா இருக்காரு, இப்பயும் பயணிச்சிருக்கீங்க, பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட நான் தொடங்கிறேன். விஜய் அவர்கள் ஏன் அப்படி? அதேதான் பேரு நல்லா பார்த்தேன். എന്തോ കുറുസത്തിൽ എടുത്തിരുന്നു. ഓക്കെ അണ്ണന്മാര് തൊട്ടായിട്ട് ഒരു ആക്ടർ வேற எவ்வளோ ஆக்டர் உண்டு, அதில் ஆக்டர் தான் சரியில்லை பாரு. இவரை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் அண்ணன், அவரை பார்த்தாங்க. நாலு ஷோக்கும் அங்கே போய் அவரை பார்த்துட்டு தான் வீடு போவோம். ரிலீஸ் ஆகுது. ஓகே எல்லா ஷோ இல்ல, நடிகரை மட்டும் அவர் பார்க்காம அவர் கூட இணைச்சு பயணிக்கணும். ஒரு மக்கள் இயக்கமாவோ ஒரு கட்சியாவோ நம்ம பயணிக்கிறது ஒரு முடிவு வரும்ல, அது ஈஸியா வந்துடும். குறிப்பா கேரளா அது எங்க உங்களுக்கு டெஸ்ட் வந்துச்சுங்க? அது நாங்கள் படிக்கும்போது கிளாஸ் கட் பண்ணி படம் பார்க்குறது, சாரோட படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ரசிகன், தேவா அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அதை முடிஞ்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது இங்கே ரிலீஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் தான், தமிழ்நாடு அங்கே பக்கம். நாங்கள் கேரளாவில் அப்போது சேம் ரிலீஸ் கிடையாது. இப்போ நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாள் பார்க்கணும்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம் படத்தை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலேருந்து ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த தேட்டரில் போய் போஸ்டர் வாங்குறது, அதில் ஸ்டார் உண்டாக்கி தேட்டரில் வைக்கிறது, அப்படி அங்கிருந்து ஆரம்பிச்சு தான் இப்போது அவர் படம் போக போக அவர் எப்படி மெச்சூர்டாக போகிறாரோ அது மாதிரி நாங்களும் அவங்க கூட சேர்ந்து பயணிச்சு இப்போ இந்த PVK வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம். எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்காங்க இங்கே, மலையாள ஸ்டார்ஸ், தமிழ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியால இருந்து நிறைய படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகுது. ஏன் விஜய் சார் இங்க மம்முட்டி சார், மோகன்லால் சார், அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்ல கூட ரஜினி, கமல் இவங்க எல்லாம் இங்க வர்றாங்க. ஆனா சாருங்கிறது அவர் மாசு, அவரோட ஃபேஸ் தான் எல்லாத்துக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அவர் படம்னாலே வேற லெவல்ல போகும். டிக்கெட் புக்கிங்கா இருந்தாலும் சரி, அதாவது ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, எல்லா குட்டீஸும் ஃபேமிலியோ எல்லாமே பார்க்குற மாதிரி ஒரு நாள் விடாம ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு படங்க. அவர் படம் வந்தா 20 அவர் தான் ஸ்பெஷலு, வேற யாருமே இல்லை. சினிமா ஃபேன்ஸ் வார் வந்திருக்கா, அதெல்லாம் பேஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அது அப்படியே இது அதுதான் இருந்தது. முதல்ல நம்ம அஜித் படம், நம்ம படம், தளபதி படம் பக்கம் பக்கம் தான் தியேட்டர்ல. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு நாங்க. இப்ப தளபதி படம் முன்னாலே பிரச்சனை தான். அது பிரச்சனை இல்லாம ஒரு படமும் ரிலீஸ் ஆகுறது இல்லை இப்ப கூட. அது எங்களுக்கு ஒரு இதாகி போயிடுச்சு. அதாவது நாங்க அதோட டச் ஆயிருச்சு. எங்களுக்கு அந்த டென்ஷனே கிடையாது. தளபதிக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை. அது கண்டிப்பா வரும். எந்த பிரச்சனை நடந்தாலும் அது டேட்டுக்கு ரிலீஸ் ஆகும். அதனால யாருக்குமே ஒரு டென்ஷன் கிடையாது. அது போயிட்டே இருக்கு. நம்ம வேலையை பண்ணிட்டு நமக்கு தளபதியோட போயிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டுல சில தியேட்டர்ஸோட செலிப்ரேஷன் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும்.
ஆனா கேரளால பாலக்காடுல குறிப்பா நீங்க இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ண என்ன காரணம்? இவ்வளவு பொருட்செலவுல எல்லாருமே கேட்கறது தான், ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்கப்பா? இன்னைக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க, நடப்பயணம் மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, அதான் ஏன் இவ்வளவு செலவுகள், எதனால எது எதிர்பார்ப்பு இல்லாம பண்றீங்களா? அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதுதான் இப்போ தளபதியை கம்பெனிக்கு இருந்து என்ன கேட்டாலும் தளபதி அதோட எமோஷன், அதுக்கு வந்து என்னமும் பண்ணலாம். சரி, அதுதான் நடப்பயணம் எல்லாம் பண்றீங்களா? எல்லாம் இந்த எங்களை பொறுத்தவரை இதை கம்மியாக இருக்கும். இன்னையும் கன்னடத்து ரெடியாக இருக்குது பண்ணோன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு சிலருக்கு எப்படி தோணுது, எல்லாருமே நல்ல செட்டில், அதனால இவங்க வந்து இருக்கிற படத்தை இதுல போட்டு இதெல்லாம் வந்திருக்கா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கா? அதெல்லாம் வந்திருக்கு. வருஷங்களா கேட்டுட்டு இருக்கோம். நான் அதில் பின்னாடி போச்சுன்னா நம்ம முன்னாடி போக முடியும், எங்கேயுமே போக முடியும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும், ஜெயிக்கணும். அதை எப்படி நீங்க கடந்து வரீங்க? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அதான் இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம பேசுறவங்க பின்னாடி நாம போயிட்டு இருந்தா நம்ம வேலை நடக்காது. அவங்க பேசின இந்த இது பக்கம் விடுறதா, ஓ இப்படி நீங்க பண்றீங்க, உங்களுக்கு அவ்வளோ இருக்கும், நீங்க சொல்ல முடியாது, நிறைய பொருள் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி பண்றது, என்ன பண்றது. மற்ற ஆர்டிஸ்டோட ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், இங்க உங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு உணவு வளர்க்குறீங்க, இயக்கமா இருக்கும்போது நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட சைட்ல இருக்கு. பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பர்த்டே வரும்போது, அம்மையோட பர்த்டே வரும்போது அதுக்கு நம்ம புக்கு, யூனிஃபார்ம், பேகு, அந்த மாதிரி புக்ஸு கொடுப்போம். இந்த இடையில இப்போ டிவிஜே பரிவாரியே ஸ்டடி டேபிள், +2 படிக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக போன மாதிரில தேடு இதெல்லாம் பண்ணிட்டோம். ரன்னியர் முன்னாடியே பண்ணிட்டோம் காலைக்காக. அது நம்ம என்னமும் பண்ணுவோம். அது மாதிரி ஏதாவது மதியம் வந்துடுறது, இது பாத்திரம் இது தான் பொலிஷனுக்கு கம்பி இருக்கு, என்ன இதை எடுத்து தான் நம்ம எனக்கு சொன்ன மாதிரி மாற்றி வச்ச பந்தலியாக இருக்கும். அந்த டைமில் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். இங்கே அந்த மாதிரி நலத்திட்டங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? என்ன இவங்க பண்றாங்க, எதுக்கு இவங்க பண்ணணும், எந்த நோக்கி அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்களா அப்படின்னு கேட்கறேன். ஃப்ரீடம் இருக்கா? அதெல்லாம் ஃப்ரீடம் இல்லை. அதெல்லாம் என்ன நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை அசப்ட் பண்ணுவாங்க. இது சொல்றவங்களும் நம்மகிட்ட வருவாங்க, இந்த பிரச்சனை இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமா, நம்மகிட்ட பண்ணி கொடுத்தோம். அந்த ஒரு இதில் எல்லாம் நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவோம். யாரும் அது சரியில்லைன்னு நமக்கு முதல்ல பிறந்த நாள் ஒரு நாளைக்கு மட்டும்தான் நாங்கள் முதல்ல பண்ணிட்டு வந்தோம். அது அப்படி கூடி கூடி ஒரு அந்த மாசமாச்சு. மாசத்துல வாரம் ஒவ்வொரு யூனிட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சு இப்போ ஒரு மாசத்துலயே ஒரு 10 நாள் 20 நாள் இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு ஆர்ஃபனேஜில் ஒவ்வொரு இதில் ஃபுட்டு போடுறது, அவங்களுக்கு துணிமணி கொடுக்கறது, அப்படி அந்த எங்களுக்கு அந்த மாதமே ஜூன் 22 அந்த மாதமே தளபதி பிறந்த நாள் தான். அவர் பண்ண மாதிரி அன்னைக்கு 12 மணிக்கு போட்டு அந்த நாள் ஃபுல்லு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த மகன்களுக்கு போட்டு அது வருஷத்தில் தொடர்ந்து போட்டோம். எல்லாரும் விஜய் சாரை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அது சொல்லாமா என்ன மூமெண்ட்ஸ், அது எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம திரையில பார்த்த ஒருத்தர் நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படின்றது இண்டிவிஜுவலாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்த அந்த மூமெண்ட் எப்படி? நான் பார்த்தது இங்கே ஷூட்டிங் வந்துட்டார், காரில் ஷூட்டிங், அவர் 2 வாரம் மாதிரி. அப்போ நாங்கள் ஃபுல் டைம் வந்தோம். காலையில் போயிட்டு நம்ம சக்கியே சாப்பாடு ஒரு சாப்பிட்டுட்டு அன்னை ஷூட்டிங்கில் பார்த்து சாயந்தரம் போன பிறகு தான் போய் நாங்கள் பஸ் ஃபோட்டோஸ் இருப்பார், ஏசி இருப்போம். தெரிஞ்சிக்கலாமா என்னென்ன அவர் சொன்ன விஷயங்களை ஷேர் பண்ண நிறுத்தம்? அது பர்சன்ட் வந்து எப்படி போகுது பரவாயில்லமா. அப்போ துப்பாக்கி போக்கிருப்பா நம்ம நல்லா போச்சு பேசி கேட்காதோம். அப்புறமா ஒரு படம் ப்ரீமியர் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். சரி, அந்த படம் வந்துக்கு மலையாளத்தில் மோகன்லால் எழுதியிருப்பான். அதுமாதிரி நாட்டுராஜா நாடு வழி. அப்போ கொடுங்க சிடி கொடுக்க நான் பார்க்குறேன் சரி. இப்போ நாங்கள் அன்றைக்கி நைட்டாக டிபிடி கலெக்ட் பண்ணி காலைக்கு பிடிச்சோம். அப்போது உச்சிக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு இவரை பார்த்துருக்கோம். கொஞ்சமாக 2 நாளையிலே பார்த்துருக்கேன். இப்போ அவருடைய பிஎல் ராஜேஷா அவரை பார்க்கணும் நாங்கள் அதிருப்பியும் அன்னைக்கு எந்த இருத்தையும் அதமோ இதில் ஒரு சீனு பார்த்துட்டு அவசியம் அந்த படத்தில் தைச்சிட்டு தான் வெகு ஒரு சந்தோஷம். தலைவா குழப்பம் அந்த படத்தை படம் ஏறியாச்சு செய்யுமா. அப்போ அதனோட சர்ச்சில் தான் தலைவா நாங்கள் பார்க்கோம். இப்படி பண்ணாங்கன்னா அங்கே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது.
எங்களை பொறுத்தவரை அந்த படமும் இந்த படமும் ஏகதேசம் நீங்கள் பார்த்தாலும் புரியும். தலைவா படம் அது தமிழில் இதில் ஒரு டச்சு வச்சுட்டு லட்டு. அதான் அந்த டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாத்துருக்கீங்க மீட் பண்ணவங்க பாலக்காடு அது முன்னே பார்த்தோம். முன்னாடி முன்னாடியே பேசுற வாய்ப்புன்றது இங்க இறந்துட்டேன். ஆனா நம்ம எல்லாம் சொல்லுவாங்க சிலருக்கு ஒரு ஹீரோஸ்க்கு ஆட்டிடியூட் இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஒரு சிலருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், பேச மாட்டாங்க, டவுன் டு எர்த்தா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் நாங்க கேள்வி ஜிசார் பார்க்கும்பொழுது அந்த எதெல்லாம் நீங்க நோட் பண்ணது? இல்லை அப்படியோன்னா அவர் கிடையாது, படத்துல வர மாதிரி தான் மற்ற பேசுறது. இப்போ அவரை நம்ம கிட்ட பார்த்தாலும் நம்ம பேசினா அவர் பேசியா நமக்கு அது போதும். அண்ணா நல்லா இருந்துச்சிங்களாக்கா பதில் சொல்லுவார். மற்றவங்கள மாதிரி பேசாமல் இருக்குமா நம்ம பேசுவோம். அப்புறம் அந்த ஒரு இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் நீங்க அப்படி பேச மாட்டார். ஓகே அப்போ பேச ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அதுக்கு மறுபடி கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கும்போது கிட்ட நின்னா கை போடும்போது கூட நம்ம கேட்போம் நல்லா இருக்குங்களா, காதல் சொல்லணும் நல்லா இருக்குன்னா அப்படின்னு தான் சொல்லுவாரு ஃபோட்டோ எடுக்கும்போது. உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? நேர்ல பார்த்ததா இருக்கும், நீங்க அப்சர்வ் பண்ணதுலயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதெல்லாம் நான் இன்னும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க இருப்பீங்க. சொன்ன வாக்கு மாற மாட்டாரு, பஞ்சுவத்தி கரெக்டாக ஒரு காரியம் என்னப்போ பண்ணோம் சொன்னால் பண்ணியிருப்போம். நாங்களும் எங்கள் லைஃப்லேயே அது வந்துருச்சு. ஏகദേശம் நம்மளும் அப்படிதான் இந்த டைமில் உன்னதுங்க அந்த டைம் தான் அது காணும். அதான் டென்ஷன் ஆகி நீங்க என்ன விஷயம்? ஆமாம் அப்படிதான் அவர் பண்ணுற மாதிரி அவர் பின்னாடி தான் இனிமே எல்லாமே. இல்ல நீங்க அவர் நேர்லயும் பார்த்துருக்கீங்க, படங்களையும் பார்த்துருக்கீங்க, இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன விஷயம்? அவரோட பஞ்சுவாலிட்டி. நீங்க ஜி சார் இருந்து என்ன விஷயங்கள் நீங்க எடுத்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அவரு எல்லாத்துக்குமே சமமா என்ன பண்றாரோ அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் பாக்குறது. இப்போ போட்டோ ஷூட்டா இருந்தாலும் ஒரு 1 நேரம் 2 மணி நேரம் ஒரே மாதிரி ஒரே சிரிப்பால நிற்குவார் அவரு. ஒரே சிரிப்பு தான், அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதுதான் நமக்கு அப்படியே அவரோட இதுல வந்துட்டு நமக்கு பிடிச்சதா இருந்த மாதிரி தான். உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு அவர் நிழல் மாதிரி நீங்க அப்படின்றாரு. பொதுவா இந்த கேரளா நிறைய பேரோட கோட்டையா திகழ்ந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஒரு நடிகராவோ ஒரு பொலிட்டீஷியனாவோ பொலிட்டிக்கல் பார்ட்டியாவோ. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த நடிகருக்கு இந்த கேரளா அவங்களுதான் நம்ம இருப்போம், யாரோட கோட்டையா இருக்கு? பலபதி வேற யாருக்கும் கோட்டையே கிடையாது. தளபதி கோட்டை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? பலபதி கோட்டை நம்ம மற்றுள்ளவங்கள புரிஞ்சுக்கிறது நம்மளை அதான் நான் சொல்றேன். நம்ம புரிஞ்சிருக்கோம் தளபதி கோட்டை. ஆமாம் இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்க வைக்கிறீங்களே, இப்போ பாலக்காடு தெரிஞ்சுதானே, எங்களுக்கு தளபதி கோட்டை தான், வேற எங்கேயும் இல்லை. இல்லை எந்த தேட்டர் ஓனர்ஸ் கேட்டாலும் எந்த மக்களை கேட்டாலும் முதல்ல சொல்லக்கூடிய பேர் அவர் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கனெக்டை ஏற்படுத்திருக்காரு. அந்த மேஜிக் எங்க கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப இருக்க குட்டீஸ் பார்ட்டிஸ் வரைக்கும் அவர் வீக்குது அந்த மேஜிக். அவர் தரவு கொடுத்தா நிறைய நெகட்டிவ்ஸ், நிறைய விஷயங்கள அவருக்கு ப்ரெஷர் அதெல்லாம் வரும்பொழுது கேரள மக்கள் என்னைக்கா ஒரு நாள் ஏன் விஜய் சார் இப்படி பண்றாருன்னு சொன்னது உண்டா? தரூர் இன்சிடென்ட் மறக்கும் அவரு பண்ணலங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் அவரை விட்டு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி இங்க ஒரு நெகட்டிவா யாருமே பேசுனது இல்லை. அவரு அப்போ அவரு நல்லதான் சொல்லியிருக்கு. அவருக்கு அங்க கொடுக்காத ஒரு விஷயம், அவர் கேட்ட இடத்த கொடுக்கல, இவங்களா பண்ணது சாதி, அது தளபதி மேல போட்டாச்சு. இப்படிதான் எல்லாரும் பேசுறது. இல்லாம தளபதிக்கு யாரும் விட்டு சொல்ல மாட்டாங்க. பீஸ்டா இருக்கட்டும், தலைவா, இந்த மாதிரி புலி, இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதோட ரிசல்ட்ன்றது அப் அண்ட் டவுனா இருந்துச்சு. அப்போ அந்த கமெண்ட்ஸ் பாத்தீங்களா நீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ நீங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தீங்க அந்த மாதிரியான டைம்ல? அது எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணீங்க அந்த கமெண்ட்ஸ்? இந்த கமெண்ட்ஸ் பொதுவாக தளபதியில் படம்னாலே கச்சிடும். அதுக்கப்புறம் இந்த 2 கமெண்ட்ஸ் என்னன்னாலுங்க எல்லா படத்துக்கும் அது மாதிரி நம்ம துப்பாக்கிக்கே வந்து அதே மாதிரி தலைவா தோணி எல்லா படத்துக்கும் போதும். நம்ம நேரத்தை சொன்ன மாதிரி அதில் பேக்லேயே தான் நம்ம போகிறது. நம்ம என்ன பண்ணுறப்போ அதை பண்ணிட்டு முக்கான தயிட்டே பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம போவாங்க. இப்போ நம்ம வேறு பார்த்து எல்லா படமும் உங்களுக்கு பிடிச்ச படம் தான், அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆனா மறக்க முடியாத செலிப்ரேஷன் நீங்க 25 வருஷமா பயணிக்கிறீங்க. ஜனநாயகம் தருவது தெரியும். ஆனா ஜனநாயகம் தான் ஹைலைட்டா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. வேற படத்துக்கு நாங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம், கேரளாவே இந்த பால்கடையே அதிர்ச்சி அப்படின்னா என்ன படமா இருக்கு, என்ன செலிப்ரேஷன்? நாங்க எல்லா படத்துக்குமே புதுசா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே எங்களுக்கு இம்ப்ரெஷன் தான். இதுல கம்மியா அதுல ஜாஸ்தி அப்படி இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி.
முதல்ல இனி விட இதை விட பெருசா பண்ணுங்கிற ஆசை இருக்குது. தளபதியோட நெக்ஸ்ட் படம் இருந்து இதை விட பெருசா நாங்க பண்ணிருக்கோம். ஆனா கடைசி படம் வந்து ஒரு வருத்தம் இருக்கா? இல்ல வர்க்குன்னா கடைசி படம் இது வந்து நினைச்சிங்க ஆல்ரெடி கேட்க வெறும் மலேசியா போகக்கூடிய ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்ட்டு. எது மலேசியா ஆமா ஆமா அது இந்தியா இருந்தா போயிருக்கலாம். ஆனா இப்படியோட பிரச்சனைகள் நடத்தவும் முடியாது. அதுக்கும் வர மாட்டாங்க. அப்போ மலேசியாவில் நடக்கிறதுனா சரி ஓகே தான். ஆனால் நம்ம கோரியான்னு ஒரு இதுக்கு முன்னில் எல்லாம் ஒரே நாளைக்கு போயிருக்கோம். அதில் கலக்கிருப்போம். இது காமெடி அது ஒரு நல்லதுன்னு நினச்சிருக்கேன். இங்கே வச்சா இப்படி நடத்த முடியாது. ஒரு ஆக்டரா அவர் பேசுற நவீன சக்சஸ் வீட்ல பேசின ஸ்பீச்சோட விஜய் அவரையும் ஒரு மாநாட்டுல ஒரு அரசியல்வாதியா பேசுறாரு. இப்போ மக்கள் சந்திப்பு கூட்டத்திலையும் பேசுறாரு, மாநாட்டுல பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் விஜயும் நடிகர் விஜயும் பாக்குறப்ப என்ன கம்பேர் பண்றீங்க? என்ன விஷயம் நீங்க பயங்கரமா இருக்கு நீங்க ரசிச்சு? இதில் வேற வரும். நம்ம ஓடியோ லாஞ்சில் பேசும்போது அவர் ஜாலியாக அந்த ஒரு மீதை பேசுவார். இங்கே நின்று பேசுவார். இவரை முன்னாடி காட்டுற அத்தனை லட்சக்கணக்கில் உள்ள ஜனங்கள்லேயே ருஷ்டாவை கேட்கும். அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் பேசு. இதில் இருக்கிற ஒரு ஃப்ரீ ஆகிட்டுள்ள அண்ணனை பார்க்க முடியாது. மாநாடு ஸ்டேஜில் நிற்கும்போது அவர் யாராவது அவர் கீ மாதிரி தான் இருப்பார். அது முடிஞ்சு கிளியப் ஆகி அது வந்தவங்கலாம் கரெக்டாக போவாங்க. அதெல்லாம் அவரோட கண்ணுலையும் பேசியுமே நம்ம தேதி இயக்கமா இருக்கும்போது நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப டிவிக்கே வேற எவ்வளவு பேர் இங்க நான் உறுப்பினரா ஆகணும்னு எத்தனை பேர் விரும்புறாங்க? நிறைய பேர் விரும்புறாங்க. பார்க்கும்போது நம்ம நேரில் பார்க்கும்போதெல்லாம் சொல்றாங்க, எப்போ நீங்க ஆரம்பிக்க போறீங்க, யாருக்கும் மறக்காம எங்களையும் சேர்த்துருங்க நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நாங்க ஓகே அவங்க முடியட்டும், நாங்க ஆரம்பிக்கும் போது சொல்றோம். நிறைய பேர் கேட்கறாங்க. எனக்கு கட்சியில இருக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த கட்சியிலுமே இருக்காதவங்க, பிடிக்காதவங்க, அதை பிடிக்காதவங்க நாங்க வரும்போது எங்களை பிடிக்குதுன்னு சொல்றாங்க. பார்ப்போம், பார்த்தா அவங்களே சேர்த்தோம். இந்த இடையில இது போன 2 மாசத்துக்கு முன்னாடி இடையில தேர்தல் நடந்தது இங்க. முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பஞ்சாயத்து. இதுல கூட நம்ம டிவிக்கு, அதாவது நம்ம மன்றத்தில் இருக்கவங்களே அங்க தனியா நிக்கிறேன், நாங்க நிக்கிறேன், நீங்க நிக்கிறேன், எல்லாரும் போட்டு வந்தாங்க. ஆனா நம்ம அங்க இருந்து தளபதிகிட்ட இருந்து இதுக்கு வராம இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நின்று கண்டிப்பா கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். முனிசிபாலிட்டியில நமக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். பஞ்சாயத்துல போனாலும் சீட்டு இருக்குது, கன்ஃபார்ம் சீட்டு தான். அதில் நம்ம பண்ற அந்த நலன் பண்ற அதுக்கு தான் நமக்கு சீட்டு. இது வரைக்கும் நாம என்னென்ன பண்ணமோ ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு அதனாலதான் நமக்கு இந்த ஆளுங்க சப்போர்ட் அங்க இருக்குது. கன்ஃபார்மா சீட்டு இருக்கும். ஆனா தளபதிகிட்ட இருந்து அது வராம ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்றீங்க அவருக்காக. தலைமையில அந்த விஷயங்கள்லாம் தெரியுதா? உங்களை பார்த்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க பாக்குறாங்களா? பாக்குறேன். ஓகே, அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம். விஜய் அவர்கள் பார்க்கறது இல்ல, அண்ணா கூட இந்த மேடையில போய் சொன்னாங்கல்ல, கேரளா, ஆந்திரா எல்லாம் நம்ம பசங்க தான். இதெல்லாம் அண்ணன் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு மூமெண்ட்ல அண்ணன் எங்களை பத்தி விசாரிக்கும். யார் இப்படி என்ன பண்றா, கேரளா எப்படி இருக்கு, எல்லாமே விசாரிச்சு சொல்லுவாரு. இந்த பாட்டி கூட இந்த எலெக்ஷன் வரும்போது அங்க முதல்ல முடிச்சுட்டு இருக்கிறப்ப தான் இங்க போகலாம், அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டது. நம்ம கிட்ட யாரும் ஒன்றும் சொல்ல, நமக்கு நிக்கலாம்னா நிக்கலாம். ஆனா நம்ம அவர் சொல்லாம நம்ம நிக்க கூடாது. இன்கேஸ் அவரே இங்க வந்து நின்னாரா எப்படி இருக்கும்? இன்கேஸ் ஒருவேளை நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த கலா? அவருதான் அவரு இந்த ஷூட்டிங் திருவனந்தபுரம் போயிடும். ஓகே, அப்பதான் போயிடும். அதுக்கப்புறமா லியோ படம் தொயசு ஒவ்வொன்றா போயிட்டு டைரக்டர் போயிட்டார். லோகேஷ் அவர்கள் வந்திருந்தார். ஆறாம் அவராலேயே முடியுது. அவர் இது முடிச்சு இப்போ எறணாகுளம் போகிற போயிடும். இங்கிருந்து அவருக்கு லாய்க்குள்ள போகணும் கேன்சர் பற்றி தான் வீட்டுக்கே போயிட்டார். அவ்வளோ ப்ராப்ளம். அப்போ அவரை படம் எடுத்த டைரக்டர் வரும்போது அதான் இருந்தால், பாலக்காடு தளபதி வந்தால் வேணாம். பெண்களும் அவர் வரணும்னு விரும்புறாங்க. அவர் மேல நிறைய எல்லாரும் இப்போ நம்ம இந்த படத்துக்கு இது முன்னாலே உள்ள படங்கள் எல்லாருக்குமே லேடிஸ் கலிஷோ. மொத்தம் ஒரு தியேட்டர் மொத்தம் லேடிஸ்க்கு மட்டும் சைஸோ. இந்த படத்துக்கு இருக்கு, ஓட்டுக்கு டியோக்கு இருக்கு, எல்லா ஜனநாயகனுக்கு லேடிஸ் போகும் இருக்கு, ஷோ இருக்குது. 9 o'clock அவங்களுக்கு ஒரு தியேட்டர். நிறைய பேரோட ரசிகர்கள் மேல சின்ன சின்ன விமர்சனம் வரும். அதாவது அவங்க அதை பண்ணிட்டாங்க, இந்த ரசிகர்கள் வரீங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த துண்டை நீங்க அணிஞ்சதுக்கு அப்புறம், தளபதி வச்சு கலகன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் மாற்றிருக்கீங்க, மற்றவங்களோட பார்வைன்னு ஒன்று இருக்கு. இப்போ இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இதை நடிகருக்கு நான் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க அறியாம சில தப்புகள் புரியுவாங்க.
தளபதி விஜய் கட்சியில இருக்கோம், விஜய் அவரோட கட்சியில நம்ம இறுதி பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த துண்டோட மரியாதை என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அவரோட முகத்தோட ஆமா பலம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய பொறுப்பு இருக்கான்னு இருக்கு. அதனால் நம்ம இப்போ இது வார்த்தை இப்படியா நம்மளாம் அப்படி வெளியே போய் அப்படின்ட்டு எப்பளும் எல்லா மனசுலையும் வேலை பண்ணி இது இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ வேண்டாத பிரச்சனைக்கு நம்ம போகிறதையும் இல்லை, நம்ம போகாததுனால நம்மக்கிட்ட யாரும் வர்றதும் இல்லை. நமக்கு இது முடிஞ்சால் நம்ம டெய்லி ஃபோனில் பேசுவோம், அவங்களோட வேலையை பார்ப்போம். சரி இந்த ஒரு கேஸ் வந்துடுது இன்னொரு பண்ணோம், எல்லோரும் அங்கே தலைமை பேசுவோம், இன்னும் பண்ணலாம், அன்றைக்கி ஒத்து வருவோம், அன்றைக்கி பண்ணுவோம். நம்ம வேறு வழியாக போகிற ஈஸி. அப்படி போகிறது வந்து நம்ம இந்த கான்டாக்ட்ஸ் இல்லாமல் படத்துக்கு மட்டும் வந்து அது முடிஞ்சு போகிறதாக்கும் பல பிரச்சனைகளையும் போய் படம் முடிஞ்சாலும் எல்லா சண்டையும் நாங்கள் பார்த்து ஏதாவது இருக்கா சாயந்தரம் பார்க்கும். இதே கான்டாக்ட் இது வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு, வேற ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்க்க அப்படிங்க ஒன்று இதுதான் ஒரு ஆர்கனைசிங். ஆனா நீங்க ஒரு மாற்றங்களை பாக்குறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனா சிலர் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்களோட ஆர்வத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா கட்சிக்கு வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. ஓகே, யங்ஸ்டர்ஸா எந்த மாதிரியான ஏஜ் பீப்புள்ஸ் அந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டுருக்கு விஜய் சாரால அப்படின்னா என்ன ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் சொல்லலாம் நல்லா மாற்றம் தான் இருக்குல்ல. வராந்துச்சு நீ கட்சியில் சேரும்போது இப்படி தான் இருக்கணும்னு எல்லாம் சொல்லி தான் வச்சிருக்கு எல்லாரும். அப்போ ஓகே நாங்கள் அது மாதிரி தான் இனிமேல் நடக்கும். இப்போ இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுற யாரும் எங்கள் இதில் கிடையாது. அதனால எங்களுக்கு அது பிரச்சனை வராது. சிறப்பு. ஃபைனலா விஜய் சாருக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன விஷயமா சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாமா? என்ன விஷயம் ஷேர் ஏன்னா இப்போ அரசியலுக்கு போறாருன்னு இல்லை, அரசியலுக்கு நாம எல்லாம் போயிருப்போம், அண்ணா கூட தான் போகிறோம். படம் தந்தா நல்லா இருக்கும். இல்ல அந்த படத்துக்கு எவ்வளவு நெருக்கடிகள் பாத்தீங்க, ஜனநாயகத்துக்கு இப்போ வரைக்கும் அந்த பிரஷர் இருந்து. ஆமா ஸோ வருஷத்துல ஒரு படம் இல்லைனாலும் 1.5 வருஷத்துலேயே ஒரு படம் கொடுத்தா இல்லை இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது தான் நடிச்சிருக்காரு. அது மாதிரி எங்களுக்கும் நீங்கள் சிஎம் ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு படம் மாதம் தரணும்னு நாங்கள் கேட்குறோம். எல்லாரோட ஆசை அதுதான், எங்களோட ஆசை அதுதான். ஓகே, நடிக்கணும் கண்டிப்பா. 2 வருஷமா உங்களே பார்க்கணும். சிறப்பு, ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சேவை தொடரட்டும், கண்டிப்பா எப்பவும் நம்மளோட பயணிப்போம். ரொம்ப நன்றி. இன்னும் நிச்சயம் நம்ம சொல்லி வந்து ஜீவன்.